மா ஓடா. அப்பா வாங்க. ஓடாதம்மா, அப்பா நல்ல முடியலம்மா. அப்பா வாங்கப்பா. இரு வரேண்ணே. கார்த்திகா, 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 கார்த்திகா. கார்த்திகா, கார்த்திகா. விக்டரு, தெரியும்டா, போடுறா கீழே. துவான், நீங்க எங்கங்க? போதைப் பொருள் கடத்தினா போலீஸ் வராம போக்குவரத்து துறையா வரும்? எப்படி நீயா எங்க கூட வந்துடுறியா இல்ல? பழனி, கன் ஃபுல் லோடட்டா இருக்குன்னு அதையும் அவங்ககிட்ட சொல்லிடு. பாவம், அவன் பாட்டுக்கு தப்பிக்கலான்னு ஏதோ நினைச்சிட போறான். என்ன கேட்டுச்சா? துவான், ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. நான் பல்லு வலிக்கிட்டு தேய் தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு வந்துடுறேன். நேற்று நைட்ல இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல துவான். திமிர பார்த்தீங்கன்னா சார், அதெல்லாம் உனக்கு பாலையில் ரெடியாக இருக்கு. அங்கே வா, பார்த்துக்கலாம். போதை பொருள்லாம் எங்கடா வச்சிருக்க? போதை பொருளா? அதெல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது துவான். இப்ப சொல்லு. சொன்னேன்னா போகும்போது அதையும் கையோடு எடுத்துட்டு போயிடலாம். எங்களுக்கும் வேலை மிச்சம். அப்படி இல்லை, ரோத்தான் தெரியுமா? ரோத்தான் அடி வாங்கி செத்துருவேன். கேட்குறார்ல, சொல்லுடா. சரி, அடிக்காதீங்க துவான். எங்க இருக்குன்னு காட்டுறேன். காட்டுறான். காட்டு. ஓ, இங்கதான் இருக்கு துவான். வா, காட்டு. முக்கியம் அவனுக்கு. டேய், ஓடுனே சுட்டுறேன். ஏய் விக்டர், ஓடாத, சுட்டுறேன்.
ஓடுன தலை செதறிடும். போடுறா முட்டிய, முட்டிய போடுறா. சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். டேய் தெரியண்டா உன்னை பத்தி. எந்தடா கிரேட் ஓ. என்னம்மா இன்னைக்கு லேட் ஆயிருச்சு? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சா? சாரிம்மா, அப்பா தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். கொஞ்சம் இல்ல ரொம்ப. ஆமாம்மா லேட்டு தான். இந்த ஒரு வீணா போனவனை நான் விரட்டிக்கிட்டே போனேன்னா அதனால லேட் ஆயிருச்சு. என் பொண்ணு மாதிரி எல்லாரும் இருந்துட்டா அப்பாவுக்கு வேலையே இல்லைம்மா. இன்னைக்கு லேட்டா வந்ததுனால பனிஷ்மெண்ட். எனக்கு இன்னைக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும். என்னது 2 ஐஸ்கிரீமா? நோ 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 நோ, சளி பிடிக்கும். சளி பிடிச்சா மனம் சாப்பிட்டுக்கலாம். மா உனக்கு சளி பிடிச்சா அப்பாக்குள்ள வலிக்குமா? அப்ப நீங்க மனம் சாப்பிடுங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். என் பொண்ணு ஆச்சே. சரி வா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பேக் கொடு. Come. உட்கார். இன்னொரு சப்பாத்தி. அப்பா போதும்பா. என்ன நீ 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ட, போதும்னு சொல்ற? போதும்பா. மா, உங்க அம்மாக்கு நான் சப்பாத்தி செஞ்சு தந்தா அவ போதும்னு சொல்லவே மாட்டா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா தெரியுமா? அதான்ப்பா எனக்கும் தெரியல, அம்மா எப்படிதான் அந்த சப்பாத்தி சாப்பிட்டாங்களோ. பாத்தியா, அப்பாவை நீ கிண்டல் பண்ற தானே? ஆமா, என் குக்கிங்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் உங்க அம்மா ஒரு வார்த்தை அத பத்தி குறைய சொல்ல மாட்டா தெரியுமா? ஏன்னு கேளு. ஏன்? ஏன்னா அவ என்ன அதிகமா லவ் பண்ற. என் மேல அவளுக்கு அவ்வளவு பாசம். எனக்கும் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. ஆமா, யாரா அந்த பையன்? தினேஷ். தினேஷ் என் கிளாஸ்மேட்பா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, அதான் உன்னோட ஒர்க் புக் பின்னாடி அப்படியே கிறுக்கி வச்சிருக்கானோ? அப்பா நீங்க அதை திறந்து பாத்தீங்களா? ஐயோ, நான் அதை பார்க்கணும்னு பார்க்கலமா, யதார்த்தமா என் கண்ணுல பட்டுச்சு. அப்பா அது என்னோட பர்சனல்ப்பா, என்ன கேட்காம ஏன் திறந்து பாத்தீங்க? என்னது பர்சனல்? இந்த வயசுலயா? எனக்கெல்லாம் பர்சனல்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதே 25 வயசுல தான். எப்ப தெரியுமா? எனக்குன்னு தனியா ஒரு சோப்பு வாங்கினப்பதான். உங்களுக்குன்னு தனியா சோப் வாங்கினப்பியா? அப்ப அதுக்கு முன்னாடி சோப் போடாமையா குளிச்சிங்க? இது அப்படி இல்லடா, அந்த காலத்துல எங்க வீட்டுல ஒரே சோப் தான் நாங்க எல்லாரும் பயன்படுத்தோம். இந்த காலத்துல தான் எல்லாரும் வீட்டுல தனித்தனி சோப்பு பாய்க்கிறாங்க. ஐய, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அதெல்லாம் அப்படிதான். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டியா? போய் படுங்க, நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் தினேஷை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓ அப்படியா?
நாளைக்கு அந்த சாரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு பாருங்க மேடம். அப்புறம் நான் வரேன். ஓகேப்பா. பாய்ப்பா. பாய்டா, குட் நைட். பாய்டா. சார் சார் விக்டர் தப்பிச்சிட்டான் சார். நாளைக்கு மக்கமா ப்ரொசீஜருக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண போன கேப்பில் அவன் ஓடி போயிட்டான் சார். சாரி சார். பாலையில் தான் இருக்கேன் சார். ஆ சரி சார். பழனி, உன்னை நம்பி பொறுப்பு படிச்சான் பாரு, நல்லா செஞ்சுட்டாயா? சார் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல சார். நினைக்கணும்யா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த? நம்ம எல்லா நேரத்திலயும் அலர்ட்டா இருக்கணும். தப்பிக்க விட்டு வந்து நிக்கிறிய. இப்போ என்ன சார் பண்றது? என்ன கேளு, எல்லாத்துக்கும் என்ன கேளு. நாளைக்கு மக்காமாக்கு அவனை கூட்டிட்டு போகணும். எல்லா ஆபீசருக்கும் சொல்லியாச்சு. இப்ப வந்து இப்படி சொல்றிய? யோ, இன்னும் என்ன மலை மாடு மாதிரி நின்னுட்டு இருக்க? போய் தேடியா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார். அவன் எங்க ஓடுனானே தெரியல. புடிச்சு வச்ச கிரிமினல் தப்பிச்சிடான்னு சொன்னா அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே இல்லையா? சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது தேடிடலாம் சார். அது வரைக்கும் ஹையர் ஆபீஷியலுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லணும். எல்லா இடத்தையும் அலர்ட் பண்ணணும். சார் ப்ளீஸ் சார், என் வேலையே போயிடும் சார். யோ, கொஞ்சம் போலீஸ்கார மாதிரி பேசியா? இப்ப அவன் நம்மளோட அலர்ட் ஆயிருப்பான். அவங்க கூட்டாளி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பான். எல்லாரும் அலர்ட் ஆயிருப்பானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இந்த இன்குவயரியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரெடியா இரு. போயா. இதான் என்கிட்ட சாவி கொடுத்து வச்சிருந்தல, மறந்துட்டியா? என்னைய வெளியே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இங்க தான் சேஃப். உன்னை பச்சை உன்னை யாரா போலீஸ்ல பாட சொன்னா? ஈக்காக கூட வராத இடம். போலீஸ்காரங்க எப்படிதான் மோப்ப பிடிச்சி வந்தானுங்களோ. விக்டர், நீங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. பொருள்லாம் இங்க தான் இருக்கு. இங்க வந்தானுங்க மொத்தமா மாட்டிக்குவோம். ப்ளீஸ் என்னை காப்பாத்தி விட்டுருடி. என்னை பிடிச்சானுங்க 5 வருஷம் ஜெயில வச்சு செஞ்சிருவானுங்க. மாட்டணும், மொத்தமா மாட்டிக்கிட்டோம், செத்தோம்டா. உயிரோட இருக்க முடியாதுடா. ஜெகனை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்னை பத்தி தெரியாமையா என் கூட இவ்வளவு நாள் இருந்த? விக்டர், அது வேற இது வேற. ஆனா ஆள் ஒண்ணு தானே. சரி, 5 வருஷம் நீ ஜெயில போட்டானுன்னா யாரடி ஒன்று சந்தோஷமா வச்சுக்கோ. உன் புருஷன் ஜெகனா? என் பொறுமை ரொம்ப சொதிக்கிற. அவன் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துட மாட்டான். நீ முதல்ல கிளம்பு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அது எப்படி? உன்கிட்ட இருந்தா பொருள் வாங்கி வைக்கிறேன். மற்ற சமாச்சாரம்லாம் அவன் கூட தான். ஆனா பிரச்சனை வந்தா மட்டும் என்னை தனியா கழட்டி விட்டுருங்க. உன்கிட்ட நான் பொருள் விற்கிறது செக்கனுக்கு தெரியாது. நீ போய் போலீஸ்ல மாட்டா நான் என்னடா பண்ணுவேன்? ஓகே, அது சரி. அப்ப போன்ல இருக்கிற நம்ம வீடியோஸ்லாம் ஆபாங்கிட்ட காமிச்சிட்டு நான் போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். வீடியோஸா? டேய், போனை போடா, போனை போடா, போனை போனை போனை. அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேண்ணா? ஐயோ, சரி, இங்கே இருந்து தொலை. அது
சீக்கிரம் பட. டேய், இங்க இருக்கிறது சேஃப் இல்லடா. மேல 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 கூட்டு போறேன். வா 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 சீக்கிரம். அங்க போ. இங்க இரு விட்டு. ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களோ? ஐயோ விட்டு, புரிஞ்சுக்க விட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவாங்க. நான் கீழே போய் கடையை பார்த்துட்டு மேல வரேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு விட்டு. இங்கே இரு. நீங்களா எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். சரி, கடையெல்லாம் திறந்துருக்கு. எங்கே போயிட்ட? பாத்ரூம் போயிருந்தேன். பாத்ரூம்க்கா? சரி, மேலே போனோம். விடுமா? ஐயோ நீ எப்படி வந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. பர்ஃப்யூமை மாற்றிட்டியோ? வாசனை நல்லா இருக்கு. என்ன பிராண்டு? லவெண்டர். அது ஒரு மாதிரி கமகமன் இருக்கு. என்னங்க கஸ்டமர் வந்துட போறாங்க. இங்கே யாரில் வரப்போறா? சத்தம் சத்தமா? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. அங்க ஒன்றும் இல்லைங்க. இரு பார்க்குறேன். நீங்க சொல்லுங்க. இல்லை நான் எதுவும் அவனுக்கு சப்ளை பண்ணுறேன். சரி நான் பார்த்துக்கிறேன். என்னங்க என்னாச்சு? அவன் தான் அந்த விக்டரு போலீஸ் கிட்ட மாட்டிட்டானா பொருள் ஓட்டி. ஓ, உனக்கு யார் சப்ளை பண்ணுறா? ஆட்டினான்னு வச்சுக்க போலீஸ் கிட்ட சங்கு தான். டேய், இன்னும் அவன்கிட்ட குறைக்கிட்டு இருக்கியா? சீச்சே, நானா அவங்கிட்ட? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது கதை கேள்விப்பட்டேன். நான் சொல்லுண்ணே. நான் என்ன நான் சப்ளை பண்ண போகிறேன்? நான் உண்டே கேஷ் அண்ட் கேரி உண்டுன்னு இருக்கேன். சரி நான் பார்த்துக்கிறேண்ணே. என்ன பழனி, எதுவும் பேசாமல் அமைதியாக வரீங்க? இதுதான் மொத தடவை சார். என்னது? வேலையில் இருக்கிறப்ப கைதி ஓடி போனது தான் மொத தடவை. சரி விடுங்க. ஓடி போன அந்த குற்றவாளியை பிடிச்சோம்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இங்கே நினச்சிருந்தா அதை பரிசுப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் சார். பழனி, ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது. தப்பு நடந்துருச்சு, அதுக்காக பேச்சு வாங்கணும். அதை விட்டுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அதை பார்ப்போம். எப்படி சார் ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ணுறது? மக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், விசாரணைக்கு இதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதுவும் எல்லாமே சீக்ரெட்டாக செய்யணும். எப்படி சார்? இங்கே பாருங்க பழனி,
எப்போ நம்ம போலீஸ் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டோமோ அப்போவே காலம் நேரம் குடும்பம் எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்கோம். ஒரு ஆளாக வேலை செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுதான். இது என்னோட மேல் அதிகாரி எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. சார், விக்டர் கடைசியா ஃபோன் பேசுற லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டோம். வெல் டன், வெல் டன். ஓகே, இப்போ நான் அங்கே வந்துகிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. பழனி, விக்டர் இருக்கிற இடம் கிடைச்சிருச்சு. ஓகே சார். வாங்க. பணையும் பார்த்துக்க, காசையும் பார்த்துக்க. சரி சரி ஓகே. சரி. விக்டர், இது புடி. இதை எடுத்துட்டு நீ முத கிளம்பு. எவ்வளோ பணமா? இதெல்லாம் கேட்குறப்ப கொடுக்காதீங்க. இப்போ எனக்கு பணம் வேணும். டேய், ஏன்டா என்னை இப்படி படுத்துற? ஜெகன் மட்டும் முத உன்னை பார்த்துருந்தா உன்னை எங்கே குழி தோண்டி புதைச்சிருப்பான். என்ன மட்டும் தானே? டேய், சரி, உனக்கு இப்போ என்னதானா வேணும்? நான் தாய்லாந்துக்கு போனேன், அதுக்கு ரெடி பண்ணு. எனக்கு அங்கே நிறைய கூட்டாளி இருக்காங்க, நீ அங்கே ராஜா மாதிரி பார்த்துக்கணும். நான் எப்படி? நான் என்னடா பண்ண முடியும்? ப்ளீஸ். ஐயோ, சரி, பண்ணி தொலைக்கிறேன். அமுதா அமுதா, என்ன பஸ்கிது பிரியாணி கிடைக்கும். பிரியாணி? எல்லாம் என் தலை எழுத்து. சார், விக்டரோட கடைசி கால் சிராஸ்லேருந்து போயிருக்கு சார். அதுக்கப்புறம் அவனோட கால் எங்கேயும் போகல. மேபி அவன் இந்த சிம் கார்டை ரிமூவ் பண்ணியிருக்கான். சார், இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அனுப்பிட்டீங்களா? லொகேஷன் இல்லையே. இந்த லொகேஷனை எனக்கு இப்போ அனுப்புங்க. another thing, இதுக்கப்புறம் இந்த நம்பர்ல இருந்து எந்த கால் வெளியே போனாலும் அதோட லொகேஷனை இம்மீடியட்டா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். பழனி, போராட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா அவனுக்கு தெரியும் போலீஸ் அவனை தேடிட்டு. ஸோ நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். கண்ணெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே சார், லெட்ஸ் கோ. டேய், இந்தரா. விக்டர் எங்கடா? சார், யார் சார் நீங்கள்? போலீஸ்டா. போலீஸ் சார்? சார், எனக்கே தெரியாது சார். டேய், விக்டர் இங்க தானே தங்கி இருந்தான். எங்கடா அவன்? இவர் சொல்லல, இங்கேயே செத்துருவேன். சார், நானே மலேசியாவுக்கு போச்சு சார், எனக்கே தெரியாது சார். நம்புங்க சார். என்ன ஊர் ராணி? ராமநாதபுரம் போகிறேன் சார். உனக்கு தெரியுமா? சார், இவர் குமார் சார், இங்கே ஏஜென்ட். ஏஜெண்டா? ஆமாம் சார், இவர் தான் எங்களுக்கு ஊர்லேருந்து வேலை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்தார் சார். அவன் எங்கடா? சார், 2 நாள் இங்கே தான் சார் இருந்தார். வேலை கிடச்சின்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். எங்க போனான்னு சொன்னானா? இல்லை சார், எனக்கு ஏன் தெரியாது சார். பழனி, டேய், நகராத, அப்படியே உட்காரு. யாரும் இல்லை சார். பழனி, இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இவனை கஸ்டடியில் வைங்க. டேய்ங்க பாரு, நாங்க உன்னை ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா? கூட்டிட்டு போகணும்.
எந்திரி. ஓ, கோர்ட் ஆர்டர் கிடச்சோன்னே எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்க. எஸ், அடுத்து என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? ஓகே. பா ஏய், வாடா செல்லக்குட்டி, கம் கம் கம். வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாம். ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் உங்களை பார்த்து பேசி 3 நாள் ஆச்சு தெரியுமா? இன்னும் அப்பா மேலே உள்ள கோவம் போலையா? சரி, என்ன பண்ணா கோவம் போகும்? ஐஸ்கிரீம்? நோ. உனக்கு பிடிச்ச டாய்ஸ்? வேணாம். அதுவும் வேண்டாமா? உனக்கு பிடிச்ச பீஸா? அப்பா ஆர்டர் பண்ணுறேன். நோ. வேற என்ன தாண்டா வேணும்? ஏமா, ஏன் என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயமா? எதுக்கு பயம்? பின்ன உங்களை ஒழுங்கா பார்த்து 3 நாள் ஆச்சு. பயமா இருக்காதா? அதுவா, அப்பாவே பயந்துட்டேன். அப்பா வந்து உன்னை பார்க்கலன்னா கூட நீ என்ன பண்ற, ஏது பண்ற எல்லாத்தையும் அப்பா வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பொய் சொல்லாதீங்க. நம்பலையா? இங்க பாரு, நீ பள்ளிக்கூடம் போகும்போது, படிக்கும் போது, சாப்பிடும் போது, விளையாடும் போது எல்லாத்தையும் அப்பா வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உன் டீச்சர்கிட்டையும் அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருக்கு உன்னை பற்றி. ஆமாவா? ஆமாம். அதுவும் இல்லை, நீ யாரு? போலீஸ்காரன் பொண்ணு. எதுக்குமே பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பேனிக் ஆகாம அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். புரியுதா? குட் கேர்ள். சரி, அப்புறம் மறந்துடாதீங்க. என்னது? அதான் முதல்ல சொன்னீங்களே, ஐஸ்கிரீம், பீஸா, டால் இதெல்லாம். தப்பா சொல்றீங்க. கண்டிப்பா உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு நான் வாங்கி தரேன்? வாங்கி தரேன். நான் மீன் வரீங்க? சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா தாண்டி இருக்கு. என்ன மாதிரி பட்டாசா? டேய், நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். வாயை மூடிட்டு சாப்பிட்றேன். கோச்சிக்காத முதா. இப்போலாம் நீ முந்தி மாதிரி பாசமாக பேசுறதே இல்லை. அதான் பார்த்தேனே புருஷன் கூட குஞ்சிக்கிட்டு இருக்கிறது. டேய், நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்? நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? மேல மேல நீ டென்ஷன் படுத்துற. அடுத்து பார்க்குறப்ப அப்படி தெரியலையே. ச்சே. ஹே, இங்க பாரு. இவனுக்கு தெரியும் தானே? அட, நம்ம ஜானு. இவங்கிட்ட தான் பேசியிருக்கேன் உன்னை நாளைக்கு தாய்லாந்து கூட்டிட்டு போறதுக்கு. இவனா? ஏய், இவன் பிள்ளை பிடிக்கிறவனாச்சே. இவன் கூட நான் போக மாட்டேன். பாதி வழியில நிப்பாட்டி என் குடலு கிட்னி எல்லாம் எடுத்து வித்துருவான். உன் குடலு கிட்னி இப்பயும் அப்பேன்னு இருக்கு. அதான் வெட்டி எடுத்து என்ன பண்ண போறான்? ஏய், அப்படி பேசாத. ஏய், இங்க பாரு விக்டர், நாளைக்கு அவன் வருவான். நீ அவன் கூட போற, புரியுதா? கிளம்பிரு. சரி, நாளைக்கு தானே தாய்லாந்து போறேன். அது வரைக்கும் நம்ம சும்மாவா இருக்கணும். ஏய், ஏஜென்ட் வருவான், அவன் கூட தாய்லாந்து கிளம்புற. இதுக்கு பிறகு நான் பார்க்கவே கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? சரி 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 கத்திடு கத்திடு. ஏய், ஓகே ஓகே சரி, சாப்பிடு.
விக்டரோட ஃபுல் கேஸ் ஹிஸ்டரி இதில் இருக்குது சார். பார்க்குறேன். ரீசெண்டாக அவன் யாருக்கிட்ட போதைப் பொருள் வாங்கினான்னு கண்டுபிடிச்சா இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும் சார். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். யாருமே அவனுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணலையா? அப்புறம் எப்படி அவனுக்கு போதைப் பொருள் கிடைச்சிருக்கு? ஒருவேளை அவன் பெரிய தலைங்களோட பசங்கக்கிட்ட வாங்கியிருக்கலாம்ல? அவ்வளோ ஈஸியாக முடியுமா என்ன? வாய்ப்பே இல்லை. பெரிய கைங்களோட பசங்களுக்கு நன்றி இருக்கோ இல்லையோ, பயம் எப்பயுமே இருக்கும். மாட்டினானுங்க கொடூரமான சாவு இருக்குன்னு தெரியும். ஆனால் அதை செய்ய அவ்வளோ தைரியம் வராது. ஆனால் சார் 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் தாய்லாந்து போயிட்டு வந்திருக்கான். இல்லையே, நான் அவனோட எல்லா டொக்கியூமெண்ட்டும் செக் பண்ணிட்டேனே. அவன் தாய்லாந்துக்கு போனதா எந்த தகவலும் இல்லையே. இப்போ பாருங்க சார், அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு 6 மாதத்துக்கு முன்னால் இதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கான். விக்டர் இந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கான். அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். பழனி, நாளையோட நமக்கு கொடுத்த டைம் முடியுது. ப்ரிப்பேர் ஆகு. எஸ் சார். வீட்டில் இருந்து சார். எடுத்து பேசுங்க. ஹலோ. உனக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி குடும்பம்னு? நீ எதுக்கு தான் இருக்க? தானோ, நான் இன்னைக்கு நைட் வந்துடுவேன். நீ வரவே வேணாம். அப்படியே எங்கேயாவது போயிரு. உன்னை நான் தலை முழுகிடுறேன். ஏன் இப்படி நான் பேசுகிற? இங்கே நான் கேஸ். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன பழனி, வீட்டில் பிரச்சனையா? ஒரு 6 மாதமாக ஒய்ஃப் கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல சார். நம்ம மாதிரி போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்னைக்கியா வேலை முடிஞ்சிருக்கு? சரி, நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லை பரவாயில்ல சார். போய் உங்கள் வீட்டு பிரச்சனையை பாருங்கள். இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். பழனி, வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாவது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு போங்க. ஓகே சார். ராம், சமைச்சிட்டியா? இவனுங்களாம் எதுக்கு தான் கல்யாணம் பண்றானுங்களோ? துப்பு கட்டவனுங்க. என்னாச்சு உனக்கு? ஹேய், இங்க பாரு. நீ டிவோர்ஸ் பண்ணிடு. எனக்கு நீ தேவையே இல்லை. உனக்கு தான் என் வேலையை பற்றி தெரியும்ல, புரிஞ்சிக்க. இத்தனை வருஷமா அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் என்னமோ அதிசயமா சொல்ற. கிரிமினல் ஒருத்தன் ஓடிட்டான். பாலா இல்லை, இப்போ என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, இப்ப இது வேறயா? இதுக்கப்புறம் காசு வராதுன்னு சொல்லு. வேலை போயிடுமான்னு தெரியல, ஆனால் போணுச்சு நான் சொல்கிறேன். வேலையும் போச்சுன்னா நீலாம் வேஸ்ட். இன்னத்துக்குமே லாக்கி இல்லாதவன். எங்கேயாவது கடல்ல விழுந்து செத்துடு. நான் இவ்வளோ செஞ்சோம் உனக்கு பத்தலைல்ல? ஏய், நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு கல்யாணம் ஒண்ணே நடந்திருக்காது. என்னை கட்டிக்க ஆசைப்பட்டு அத்தனை பேர் வந்தானுங்க. என் தலை எழுத்து உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ச்சே.
சொல்லுங்க ஜி. டாலை தூக்கணும். டாலா தூக்கிடுவோம். இப்போ எங்க இருக்க நீ? கொலனுப்புல தான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்கவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவசரமா ஒரு டால் தேவைப்படுது. அவசரமா ஒரு டாலா? இருங்க, திருப்பி கால் பண்றேன். ஜி, ஃபோட்டோ வீடியோ அனுப்பியிருக்கேன். நீ சுஸ்வாய்க்கா? பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்ட. அதனால தானே எங்கள் கிட்ட வரீங்க. கேட்ட காசை வாங்கிக்கோ. சரி, டால் எப்போ வேணும் சொல்லுங்க. அவசரப்படாத. ஸ்கூல் மண்ணுக்கு தூக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸ்கூல் மண்ணுக்கு தானே, அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜோக்கா ஒரு ஸ்கெட்சை போட்டு தூக்கிடுவோம். ஏய், சொல்கிறது கேளு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வச்சு தூக்கு. வேலையை கரெக்டாக முடி. காசு பற்றி கவலைப்படாத. கேட்ட காசை வாங்கிக்கோ. சரி, நீங்கள் அப்படி வரீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு ஜொக்கான பிளான் போடலாம். லைக் பண்ணுங்க. ஐம் ஸோ சாரி பழனி. இது உங்க சஸ்பெண்டோட மேலெடுத்து நான் உங்க சைன் மட்டும்தான் வாங்குறேன். படிச்சு பார்த்துட்டு கீழே சைன் போடுங்க. நன்றி சார். நான் கிளம்புறேன்.